இன்று மார்ச் 1 2026 ஈரானின் வரலாற்றில் ஒரு கருப்பு பக்கம் எழுதப்பட்டிருக்கிறது. தெஹ்ரான் மாநகரம் எரியத் தொடங்கிவிட்டது. ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி ஹமேனி கொல்லப்பட்டு விட்டார். இந்த செய்தி ஒருபுறம் உலகை அதிர வைக்க, மறுபுறம் உளவுத்துறையினரின் வட்டாரத்தில் ஒரு பகீர் தகவல் கசிந்திருக்கிறது. அதுதான் கமேனியின் ரகசிய உயில். உயில் என்றால் ஏதோ ஒரு சொத்து பத்து குறித்த கடிதம் என்று நினைத்து விடாதீர்கள். இது ஈரானின் அடுத்த 50 ஆண்டுகால அதிகாரத்தை, அணுசக்தி ரகசியங்களை, ஏன் உலகமெங்கும் பரவியிருக்கும் ஈரானிய ஒற்றர்களின் பட்டியலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு மரண சாசனம். இந்த போர் தொடங்குவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பே இந்த கடிதம் மொசாட்டின் கைகளுக்கு சென்று விட்டதாக சொல்லுகிறார்கள். நாம் இன்று பார்க்க போகின்ற ஒரு கசப்பான உண்மையாக இது இருக்கப் போகிறது. உண்மையில் இப்படி ஒரு உயில் இருக்கிறதா? பலருக்கும் இந்த சந்தேகம் இருக்கிறது. ஈரானிய அரசியல் சாசனத்தின்படி ஒரு அரச தலைவர் தான் இறப்பதற்கு முன்பதாக தனக்கு பின் யார் வர வேண்டும் என்ற தனது விருப்பத்தை பாதுகாக்கப்பட்ட ஒரு கடிதமாக எழுதி வைப்பது கட்டாயமான ஒன்று. அது ஒரு இரகசிய பெட்டகத்தில் வைக்கப்பட்டிருக்கும். தலைவர் இருந்த பிறகுதான் அது திறக்கப்படும். ஆனால் இன்று 2026 அந்த பெட்டகம் திறக்கப்படுவதற்கு முன்பே அதன் ரகசியங்கள் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவின் மேசைக்கு சென்று விட்டன. இதற்கு ஆதாரம் என்ன என்று ஒரு சிலர் கேட்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள் அனைத்தும் ஈரானின் மிக ரகசியமான இடங்களை மட்டுமே குறிவைக்கின்றன. ஈரானின் அடுத்த வாரிசு என்று கருதப்பட்டவர்கள் எங்கே ஒளிந்திருந்தார்கள் என்பது முதல், அந்த உயிலில் கமேனி குறிப்பிட்டிருந்த பிளான் பி என்ன என்பது வரை மொசாட்டிற்கு அத்துப்படியாக தெரிந்திருக்கிறது. ஒரு ரகசிய கடிதம் கையில் சிக்காமல் இவ்வளவு துல்லியமான வேட்டையை மொசாட்டினால் நடத்தியிருக்க முடியுமா? இந்த கடிதம் திருடப்பட்டது எப்படி? இந்த கேள்விகள் பலரையும் ஒழுக்கலாம். இங்கேதான் அந்த மாபெரும் காட்டிக்கொடுப்பு ஒளிந்திருக்கிறது. கமேனி தனது கடைசி நாட்களில் யாரை அதிகம் நம்பினாரோ அவரே மொசாட்டினால் விலை பேசப்பட்டிருக்கிறார். அந்த ரகசிய உரையை தொடும் அதிகாரம் கொண்ட ஒரு உயர் அதிகாரி அதனை திறக்காமலேயே நவீன எக்ஸ்ரே ஸ்கேனிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதன் உள்ளடக்கத்தை அப்படியே படம் பிடித்து மொசாட்டுக்கு அனுப்பிவிட்டார். அதற்காக அந்த அதிகாரிக்கு கொடுக்கப்பட்ட தொகைதான் நாம் பேசி வரும் அந்த வாழ்நாள் செட்டில்மெண்டாக இருக்கிறது. சுமார் $2 பில்லியன் மதிப்புள்ள கிரிப்டோ கரன்சி, ஈரானின் கரன்சி வீழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சூழலில் அந்த துரோகிக்கு தேவையானது நிலையான ஒரு செல்வம். அதை மொசாட் அள்ளி கொடுத்தது. இன்று அந்த துரோகியானவர் எங்கிருக்கிறார் என்று ஈரானிய உளவுத்துறை தேடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அவர் ஏற்கனவே மொசாட்டின் பாதுகாப்பில் ஒரு ரகசிய தீவில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த உயிலில் அப்படி என்ன இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். உங்களில் பலருடைய கேள்விகள் மிக தெளிவாக விளங்கும். மொசாட் ஏன் இவ்வளவு பணத்தை கொட்ட வேண்டும்? அந்த கடிதத்தில் 3 முக்கிய விடயங்கள் இருக்கிறது. முதலாவது, ஈரானின் அணுசக்தி ஆக்டிவேஷன் கோட்ஸ். ஈரான் தனது அணு ஆயுதங்களை தயார் நிலையில் வைத்திருக்கிறது என்பதற்கு உலகிற்கு தெரியும். ஆனால் அதை இயக்குவதற்கான இறுதி ரகசிய சாவி அந்த கடிதத்தில் மட்டுமே இருந்தது. இரண்டாவது, வாரிசு போர். கமேனியின் மகனுக்கும் இராணுவ தளபதிகளுக்கும் இடையிலான யார் பெரியவர் என்ற போட்டி நிலவியது. கமேனி யாரை தேர்ந்தெடுத்தார் என்பது தெரிந்தால் ஈரானின் இராணுவத்தை 2ஆக பிரித்து சிதைக்கலாம் என்பது மொசாட்டின் ஸ்கெட்ச். மூன்றாவது, இரகசிய உயிலில் நட்பு நாடுகள் என்ற பட்டியலில் சீனாவுக்கும் ஈரான் அரசுக்கும் இடையே நடந்த சில ஆயுத ஒப்பந்தங்கள் பற்றிய குறிப்புகள் இருந்தன. இப்படியான நிலையில் சீனாவின் மர்மமான மௌனம் இந்த உயில் மொசாட் கைக்கு சென்றது தெரிந்ததுமே சீனா பின்வாங்கிவிட்டது. ஏன் தெரியுமா? அந்த கடிதத்தில் சீனாவுக்கு வழங்கப்பட்ட சில ரகசிய சலுகைகள் அம்பலமானால் அது உலக அரங்கில் சீனாவுக்கு பெரும் நெருக்கடியை தரும். எனவே மொசாட்டிடம் இருக்கும் அந்த உயில் ரகசியங்கள் வெளியே வராமல் இருக்க சீனா இப்போது இஸ்ரேலுடன் ஒரு ரகசிய பேரம் பேசிக்கொண்டிருக்கிறது. ஈரானை நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், ஆனால் அந்த உயிலில் இருக்கும் எங்கள் ரகசியத்தை மட்டும் வெளியிடாதீர்கள். இதுதான் இன்றைய 2026 ராஜதந்திரமாக இருக்கிறது. இதனுடைய விளைவு எப்படி இருக்கும்? கமேனி உயிருடன் இருந்தபோது ஈரானை காக்க முயன்றார். ஆனால் அவர் எழுதி வைத்த அந்த ஒரு கடிதமே இன்று ஈரானின் அழிவுக்கு வழிவகுத்து விட்டது. ஒரு மனிதனின் பேராசை ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த பாதுகாப்பையும் விற்றுவிட்டது. போர் என்பது இராணுவ பலத்தால் மட்டும் அல்ல,
தகவல்களாலும் படத்தினாலும் தீர்மானிக்கப்படுகிறது. காமெனியின் ரகசிய உயில் இன்று ஸ்டேலின் கையில் ஒரு பிளாக்மெயில் கருவியாக இருக்கிறது. ஈரானின் அடுத்த தலைவர் யாராக இருந்தாலும் அவர் மொசாட் சொல்லும் கட்டளைக்கு கட்டுப்பட்டவராகவே இருப்பார். ஏனெனில் அவரது ரகசியங்கள் அனைத்தும் அந்த கடிதத்தின் மூலம் மொசாட்டிடம் சிக்கிவிட்டன. ஒரு தேசத்தை வீழ்த்த ஏவுகணைகள் தேவையில்லை, அதன் ரகசியங்களை விலைபேசினால் போதும். ஈரானுக்குள் உலவும் மொசாட் ஏஜெண்டுகள் இன்று வெற்றி கொண்டாட்டத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அந்த வெற்றியின் பின்னால் இருப்பது பல கோடி மக்களின் இரத்தமும் ஆறாத வடுக்களும் தான். இதுதான் கமேனியின் ரகசிய உயில் உலகிற்கு சொல்லும் அந்த கசப்பான உண்மையாகும். உண்மையை சொல்ல வேண்டுமாக இருந்தால் 30 வான்வெளி குண்டுகள் கமேனியின் இல்லத்தை தரைமட்டமாக்கியது. அப்போது அங்கு நடந்த வெறும் முயற்சியது மட்டுமல்ல, அங்கிருந்து ஒரு ரகசிய பெட்டகத்தை பாதுகாப்பதில்தான் கமேனியின் முழு கவனமும் இருந்தது. தனது உயிரை விட அந்த கடிதம் முக்கியமானது என அவர் ஏன் கருதினார்? அந்த உயிரில் அப்படி என்ன இருந்தது? போர் உச்சத்தில் இருந்தபோது கமேனி தப்பிச் செல்லாமல் அங்கேயே இருந்தது ஏன்? அவர் தனது உயிலுக்காகத்தான் பலியானாரா? இப்படியான நிறைய கேள்விகள் இருக்கிறது. ஈரானிய அரசியல் சட்டப்படி ஒரு தலைவர் தான் மறைவதற்கு முன்னர் ஒரு ரகசிய உயிலை எழுதி வைக்க வேண்டும். இது சாதாரண உயில் அல்ல. இதில் இருப்பது அடுத்த அரசு தொடர்பிலும் அணுசக்தியினுடைய சாவி தொடர்பிலும். இந்த விவரங்கள் தொடர்பாக நாங்கள் சற்று விரிவாக ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். தாக்குதல் தொடங்கிய போது கமேனி அங்கிருந்து வெளியேற பாதுகாப்பு படையினர் முயன்றனர். ஆனால் அந்த பெட்டகத்தை விட்டு நகர அவர் மறுத்துவிட்டார். ஏனெனில் அந்த உயில் எதிரிகளின் கையில் சிக்கினால் ஈரானின் 50 ஆண்டுகால உழைப்பு ஒரே நாளில் சாம்பலாகிவிடும் என அவர் பயந்தார். கமேனி தனது உயிரை கொடுத்து அந்த உயிலை பாதுகாக்க நினைத்தார். ஆனால் அவருக்கு தெரியாத ஒரு உண்மை என்னவென்றால் அந்த உயில் ஏற்கனவே டிஜிட்டல் முறையில் திருடப்பட்டு விட்டது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது நேர்காணலில் சொன்ன அந்த வரியை கவனியுங்கள். நாங்கள் கையாண்ட சில ஈரானியர்கள் இப்போது உயிரோடு இல்லை. இதன் அர்த்தம் என்ன? கமேனியின் மிக நெருக்கமான வட்டாரத்தில் இருந்த ஒரு துரோகி அந்த உயிலின் டிஜிட்டல் நகலை ஏற்கனவே மொசாட்டிற்கு அனுப்பிவிட்டார். கமேனி தனது உயிரை பணயம் வைத்து பாதுகாத்த அந்த பெட்டகம் உண்மையில் வரும் காகிதங்களை மட்டுமே கொண்டிருந்தது. அதன் ரகசியங்கள் ஏற்கனவே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் மேசையில் இருந்தன. ஒரு தலைவரை அவரது நம்பிக்கையை எப்படி கொன்றது என்பதற்கு இதுவே சாட்சியாக இருக்கிறது. கமேனி கொல்லப்பட்டு அதே வேளையில் மினாப் நகரில் 148 பள்ளி சிறுமிகள் கொல்லப்பட்ட செய்தி வெளியானது. இதில் ஒரு தற்செயலான விபத்தா அல்லது கமேனியின் மரணத்தையும் அந்த உயில் திருடப்பட்ட செய்தியை மூடி மறைக்க ஈரான் அரசை நடத்திய ஒரு ஆபரேஷனா என்ற கேள்வியும் எழுந்து கொண்டிருக்கிறது. இந்த விடயங்கள் தொடர்பாக வருகின்ற பதிவுகளில் உங்களோடு இன்னும் அதிகமான தரவுகளை பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறோம். உண்மையில் ஈரானுக்குள் என்ன நடக்கிறது? ஈரானுடைய அரசியல் எப்படியான நிலையில் இருக்கிறது? புற சக்திகள் ஈரானை எப்படி ஆட்டி படைக்கிறது? அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானில் என்ன நாடகங்களை என்ன கொடூரங்களை செய்து கொண்டிருக்கிறது? இப்படி நிறைய கேள்விகளுக்கான பதில் மிக துல்லியமானபடியாக மிக விரைவில் உங்களை வந்து